அனைவருக்கும் வணக்கம். என்னை நிறைய பேருக்கு தெரியும். எனது பேர் பாஸ்கரன், ஃபிசியோதெரபிஸ்ட்டு. வேற 47 ஃபிசியோதெரபிஸ்ட் கம்யூனிட்டியோட அட்மின். அது மட்டும் இல்லை, சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் திருப்போணம் தாலுகா ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜிஹெச்சில் ஃபிசியோதெரபிஸ்ட் கிரேடு 2 இருக்கேன். நம்ம அந்த நம்ம அந்த கம்யூனிட்டி ஆரம்பித்து கிட்டத்தட்ட நவம்பர் 6 ஆரம்பித்தோம். இப்போ வந்து ஜனவரி 15 ஆயிடுச்சு. அப்போ 2 மாதம் முடிஞ்சு 3ஆவது மாதம் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு சிலபஸ் வைஸாக ஸ்டார்ட் பண்ணோம். அதை நம்ம முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் 2-3 டெஸ்ட்டு போட்டோம், அதையும் முடித்தோம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ணோம், டைம் நிறையா இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டிஷன்ஸ் வைஸாக போகலான்னு சொல்லிட்டு கண்டிஷன்ஸ் வைஸாக நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். கண்டிஷன்ஸ் வைஸ் நிறையா கூகுள் ஃபார்ம்ஸ் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதுவும் ஓடிக்கிட்டு இருக்குது. அது நாங்கள் வந்து எப்போனா ஜனவரி 30 பிளான் பண்ணியிருக்கோம். அதோட கண்டிஷன்ஸ் முடிஞ்சு போயிடும். ஜனவரி 31 என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு எம்ஆர்பி நடத்துகிற மாதிரி ஒரு மார்க் டெஸ்ட் நடத்தலாம்னு நினச்சிருக்கோம். அதுவும் இதே கூகுள் ஃபார்மில் தான் வரும். அதாவது தமிழில் 50 கொஸ்டின்ஸ் வந்துடும். இதில் மற்ற ஃபிசியோதெரபி பேப்பரில் வந்து 100 கொஸ்டின்ஸ் வந்துடும். அதை நம்ம வந்து நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பிப்ரவரி 1 ஃப்ரீ. நீங்கள் உங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. பிப்ரவரி 2 நீங்கள் போய் எக்ஸாம் எழுதுறீங்க. 47 பேர் இந்த குரூப்லேருந்து செலக்ட் ஆகுறீங்க. அதுதான் என்னோட மிகப்பெரிய பேராசை. எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன பேசும்போது எப்படியும் ஒரு 2-3 பேர் இந்த குரூப்லேருந்து வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் என்னோட என்னென்னா, எனக்கு மிகப்பெரிய பேராசைன்னா 47 பேர் இந்த குரூப்லேருந்து வரணும். அதுக்கு நீங்கள் தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். எல்லாத்துலேயும் சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். அந்த சேலஞ்சை நீங்கள் வந்து எனக்கு சாத்தியமாக்கி கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த குரூப்பில் வந்து ஆல்ரெடி நான் தனியாக சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த குரூப் வழியாக நான் சொல்லணும் அப்படின்றது என்னென்னா, நமக்கு வந்து இந்த சிலபஸ் வைஸாக நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் எடுத்து கொடுத்தாங்கல்ல, அவங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த நன்றியை வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த நன்றின்ற ஒரு வார்த்தை மட்டும் அவங்களுக்கு வந்து போதுமானு தெரில. ஏன்னா அவ்வளோ தூரம் அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து கொடுத்துருக்காங்க. அது யாருன்னா, அரபத் சார், அசோக் சார், அலமுல் சார், பவானி மேடம், கிருஷ்ணா மேடம், டேவிட் சாம் சார், தீபிகா மேடம், இந்துமதி மேடம், ஐசக் சார், ஜவமலர் மேடம், ஜெகநாத் சார், ஜெயசுதா மேடம், கிருஷ்ணவேணி மேடம், கார்த்திகேயன் சார், குரேஷி மேடம், மகாலட்சுமி மேடம், மாலதி மேடம், மேப்பல் மேடம், மோகனா மேடம், நர்மதா மேடம், பத்மபிரியா மேடம், ராஜ்குமார் சார், ராஜ்மோகன் சார், ரவி சார், சந்தியா மேடம், சதீஷ்குமார் சார், ஷீலா மேடம், ஸ்ரீதேவி மேடம், திருமலையா சார், வித்யா மேடம், இவங்க எல்லாருமே நமக்கு வந்து இந்த சிலபஸ் வைஸாக நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் எடுத்து கொடுத்தாங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஒரே ஒரு ஆளை நான் சொல்லலை. அது யாருன்னா அருண் சார். அருண் சார் வந்து மிக 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 எனக்கு மாரல் சப்போர்ட்டாக எனக்கு பண்ணார். அருண் சார் மட்டும் இல்லாட்டினா இந்த கம்யூனிட்டி வந்து இவ்வளோ தூரம் சக்ஸஸாக போயிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போயிருக்காது. ஏன்னா நான் இல்லைன்னா அவர் என்னையா கொண்டு வந்து கொடுத்துருவார். அந்த அளவுக்கு எனக்கு வந்து ரொம்ப மாரல் சப்போர்ட் பண்ணி, ஏதாவது ஒரு இடத்துல லேக் ஆகிருந்துச்சுன்னா அந்த லேக்கை ஃபில்ஃபில் பண்ணுறதுக்கு அவரை தவிர வேறு யாராலும் முடியாது. அதுக்கப்புறம் நம்ம கூகுள் ஃபார்ம் போட்டோம். கூகுள் ஃபார்ம் போடும்போது நம்ம புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ்லேருந்து நமக்கு சீனியர் விக்னேஷ் சார்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த சார் வந்து நமக்கு வந்து டெய்லி எப்படி பார்த்தாலும் ஒரு 5-10 கொஸ்டின் நமக்கு நான் போட்டு விட்ருவார். நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன். கண்டிஷன் மட்டும்தான் அவருக்கு மெசேஜ் அனுப்புவேன். அடுத்து ஒரு அன்னைக்கு நான் காலையில் போட்டேன்னா அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே எனக்கு வந்து அவர் எந்த டயத்தில் ஃப்ரீயாக இருக்கிறோ அந்த டயத்தில் எனக்கு வந்து பார்த்து கொஸ்டின்ஸ் அனுப்பி விட்ருவார். அதெல்லாம் அவர் செய்யணும்னு அவசியமே இல்லை. இருந்தாலும் அவரோட பிஸி ஷெடியூலில் நமக்காண்டின்றதுல உங்களுக்காக நிறையா அவர் ரிஸ்க் எடுத்து பண்ணிக்கிருக்காரு. இந்த நாங்கள் இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து பண்ணுறதை வந்து நீங்கள் எங்களுக்கு சக்ஸஸ் ஆக்கணும்னா நீங்கள் 47 பேரும் இதுலேருந்து வரணும்.